மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். கண்டிப்பாக இடமாற்றங்கள் கொடுக்கும், தொழில் மாற்றங்கள் கொடுக்கும். இடம் மாறினா நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சு. பக்குவமாக நடந்து கொண்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். எந்த விஷயத்தையுமே கடந்து போகாம கொஞ்சம் அமைதியாக நின்று இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, இது எதனால் நடந்தது, யோசிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இந்த வாரம் முழுக்க முழுக்க யோசனை தான். இந்த வாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பயணங்கள் தான். இந்த வாரம் முழுக்க முழுக்க அசதி தான். ஹெல்த் பார்த்துக்கணும். மகரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும். இடுப்பு, ஜவ்வு, இந்த மாதிரி விஷயங்கள், சுளுக்கு, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு குழந்தைகளோட ஹெல்த், சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள், இதெல்லாம் வரக்கூடிய வாரமாக இருக்கப்படுது. இந்த மாதம் முழுக்க அப்படிதான் இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சந்திரனுடைய கிரக நிலைகளையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாள் சொல்லுவோம், அது அந்த அளவுக்கு பலமா இல்லை. லாஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடியும் பலமா இல்லை. ஸோ மகர ராசி நண்பர்கள் பொறுமை காக்கக்கூடிய காலகட்டம். சுபவரியங்கள் செய்வீர்கள். பிரயாணங்கள் மூலியமா சுபவரியங்கள். கோவிலுக்கு போகக்கூடிய நிலைமைகள், ராமேஸ்வரம், காசி, கயா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நிறைய பேர் வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சில பேர் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க. ஸோ க்ஷேத்ராடனங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் நான் பார்க்கிறேன். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு, தட்ஸ் நெவர் அ டவுட். ஆனால் நல்லதான் நடக்கும். இவ்வளோ வலிமை, இவ்வளோ பிரச்சனை வந்து முடிய போதுன்னு சொல்லலாம். நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. பொறுமை தான் அதிகமாக தேவைப்படும். எல்லாமே தள்ளி போய் மெதுவாக நடக்கும். அதான் அவன் நத்த மாதிரி இருக்கான அப்படின்னு நான் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஆனால் நல்லபடியாக நடக்கும். தைரியம். யூ ஹாவ் அ கேரக்டர். அந்த கேரக்டரை விட்டு கொடுக்காதீங்க. இட்ஸ் யூ, நீங்க தான் அது. ஆனால் உங்க ஹெல்த் பார்த்து மோஸ்ட்லி வெளியே இருக்கிற மாதிரி வரும். சந்தோஷம், பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி ஓப்பனாக பேசிக்காதீங்க. ஓகே, ஐம் ஓகே அப்படின்னு சொல்லணும். சூப்பராக இருக்குங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த 2 நிமிஷத்தை காற்றை பிடுங்கின மாதிரி சந்தோஷத்தை கடவுள் எடுத்துருவோம். நான் கிடையாது, சுவாமி எடுத்துருவார். ஏன்னா விரயத்தில் அப்படி உட்காந்துருக்கு 4 கிரகங்கள். பொறுமையாக இருக்கணும். அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.